வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இதுவரைக்குமே கனடா பற்றி, அதாவது கனடா விசா பற்றிய ஏகப்பட்ட காணொலிகள் நான் பதிவிட்டிருக்கின்றேன். குறிப்பாக ஸ்டூடெண்ட் விசா பற்றிய தகவல்கள், அது மட்டுமின்றி விசிட்டர் விசா பற்றிய தகவல்கள், அது என்னதுக்காக ரிஜெக்ட் ஆகுன்றது, அதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவான விவரங்கள் எல்லாத்தையுமே இதற்கு முந்தைய காணொலிகளை தந்திருக்கிறேன். அது மட்டுமின்றி எவ்வாறு அதனை அப்ளை செய்வது என்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட செயற்பாடுகளையுமே நான் அதில் உங்களுக்கு விவரமாகவே இன்னொரு காணொலியிலையும் குறிப்பிட்டிருப்பேன். இப்பொழுது நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காணொலிகளில் நான் எல்லார்டையுமே கேள்வி கேட்டிருந்தேன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அந்த கேள்விகளுக்கான பதில்களை நான் வருகின்ற காணொலிகளில் தருவேன் அப்படின்னு சொல்லி. அதுல கேட்கப்பட்ட ஒரு பெரும்பாலான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஜெக்ட் ஆனால் அதை எப்படி ரீஅப்ளை பண்ணுவது, கனடாவிற்கான விசிட்டர் விசாவில் அதை ரிஜெக்ட் ஆனதன் பின்னராக எப்படி நாங்கள் அதை ரீஅப்ளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீர்கள். ஸோ அதற்கான பதிலாகத்தான் இந்த காணொலி இருக்க போகின்றது. அந்த காணொலியில் எப்படி அதனை அப்ளை செய்வதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு தகவல் என்றது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்றது, உத்தியோகபூர்வமாக யாருக்கும் எந்த ஒரு அறிவுறுத்தல்களையுமே தரவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வேன் என்கின்ற ஒரு சில செயற்பாடுகளைத்தான் நான் உங்களுக்கு தரப்போகின்றேன். ஆகவே இதனூடாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டங்களோ சரி, அல்லாட்டி எந்த ஒரு நன்மைகளுமோ சரி, எனக்கு அதனூடாக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போறது கிடையாது. ஆகவே இதில் இருக்கின்ற முழு பொறுப்புமே உங்களை சார்ந்தது. என்னுடைய இந்த அறிவுறுத்தல்கள் என்றதையும் விட என்னுடைய இந்த தகவல்களை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்னுடைய பதில் என்னன்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ரிஜெக்ட் ஆனால் எப்படி ரீஅப்ளை பண்ணுறதுன்றதை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டுன்னு சொல்கிற ரீசன் கொஞ்சம் நார்மலாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ ஜிசிஎம் நோட்ஸில் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப தெளிவாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அவன் முதல்ல அதை போய் பார்ப்பேன். அதில் கொஞ்சம் ரீசன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு போடுறது பல்க் அமௌண்ட் ஹேஸ் பீன் டெபாசிட்டட், அதாவது நிறைய அமௌண்ட்டை ஒரே நாளில் டெபாசிட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ டவுட் வருந்தானே, நீங்கள் விசாக்காக டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு பச்சையாக தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்டா, அந்த ரீசன் அதுக்கு போட்டிருக்காரு. அடுத்த ரீசன் போட்டிருந்துருக்கு, இவர் இந்த ஃபங்க்ஷன் ப்ராப்பர் இல்லாத ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தார். அப்போ சரிதான் நான் சொன்னது, யாரோ ஒருத்தரோட சித்தப்பாவோட பிறந்த நாளைக்கு இங்கேருந்து நாட்டிலேருந்து வெளிக்கிட்டு செலவு பண்ணி யாரும் போக மாட்டோம். அப்போ இப்படித்தான் அவனுக்கு ரிஜெக்ட் ஆனது. ஸோ ஜிசிஎம் நோட்ஸ் எடுத்து அதில் என்னென்ன ரீசன் பார்த்துட்டு அதெல்லாம் திருப்பி கவர் லெட்டர் நாங்கள் எழுதிக்க, இந்த டேட்டில் நான் அப்ளை பண்ணேன், எனக்கு இது ரிஜெக்ட் ஆனது, இந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆனது, பட் அந்த காரணம்லாம் சரிதான், நான் ப்ரூவ் பண்ணுறேன், எனக்கு இப்போ நான் பேங்க் பேலன்ஸ் ரேட் காட்டியிருக்கிறேன், இப்போ பாருங்கள் எனக்கு ரீசன் இருக்குது, நான் திருப்பி நாட்டுக்கு வருவேன், இந்த ஃபங்க்ஷன் ஏன் முக்கியம்னு சொல்லணும். அவர் ஒரு தூரத்து சொந்தமாக இருந்தால் அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஏன்டா இவர் எங்களோட இப்போ சும்மா பேச்சுக்கு, இப்போ நான் என் தங்கச்சி கொடுக்க போகிறேன்டா, என் தங்கச்சி கூட பிறந்த ஆம்பளை சகோதரம் இல்லை, நான் தான் மாப்பிள்ளை தோழன், எங்களோட கல்ச்சரில் மாப்பிள்ளை தோழன் தான் நிற்கணும். ஸோ அதனால் நான் இல்லாட்டி அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக போகும், அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லைண்டா இப்போ ஓகே, என் அக்காண்ட பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா என் அக்காவை நான் பார்த்து 5-6 வருஷம், என் அக்காண்ட பிள்ளைக்கு நான் தான் ஒரு தாய் மாமன் அப்படின்னு எங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டு செய்வோம். அதெல்லாம் ஒரு அஃபிஷியல் இமிகிரண்ட் லாயர் செய்கிறது தான் நல்லம். அவங்க தான் இதெல்லாம் விளங்கி கொண்டுட்டு செய்வாங்க. ஸோ நீங்கள் நேராக அவங்கள்ட்ட போகிறது நல்லம். பிகாஸ் நான் சொன்னபடி எங்களுக்கு எந்த வித ரைட்ஸும் இல்லை அட்வைஸ் பண்ண, நான் அட்வைஸும் பண்ணேன். சரியா? ஸோ நான் திருப்பி அப்ளை பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த முறை நான் பயோமெட்ரிக்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஒருக்கா கொடுத்தவங்க 10 வருஷத்துக்கு கொடுக்க தேவையில்லைன்ற மாதிரி ஒரு பிடிஎஃப் எங்களுக்கு வரும் ரிஜெக்ட் ஆனவொன்னே. ஸோ பயோமெட்ரிக்ஸ் காசு கட்ட தேவையில்லை. ஆனால் அப்ளிகேஷன் ஃபீ 100 CAD திருப்பி நீங்கள் கட்டணும். திருப்பி அதே ப்ரொசீஜர் தான். திருப்பி நீங்கள் பிபிஆர் ரிக்வஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், செய்யணும். இதுதான் ரிஜெக்ட் ஆன பிறகு நடக்கிற விஷயம். ஆகவே இப்போ இந்த ஒரு காணொலிக்கு பின்னராக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைத்திருக்கும். அதாவது ரிஜெக்ட் ஏன் ஆகுன்றது, அல்லது ரிஜெக்ட் ஆனதன் பின்னராக எப்படி அதனை அப்ளை செய்வது போன்ற ஒரு மிக தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஆகவே இவற்றை எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இனி நீங்கள் திருப்பியுமே அப்ளை செய்கிறார்கள் தெளிவாக விண்ணப்பிப்பதனூடாக உங்களுக்கு 100க்கு 100% இது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே என்னென்றாலும் நீங்கள் ஆராய்ந்து செய்யுங்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.